ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டுடே ட்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி காலையிலே பார்க்க போகிற நியூஸ் வந்து ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தாங்க. என்னென்னா, நடிகர் விவேக் வந்து காலமாயிட்டாங்க. ஸோ நேற்றே வந்து இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. பட் அப்போவே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க டாக்டர்ஸு. இருந்தாலுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் காப்பாற்றிடுறோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எவ்வளோ தீவிர சிகிச்சை அளித்தாலுமே வந்து இன்றைக்கி காலையில் 4:45 வந்து விவேக் வந்து தவறிட்டாங்க. ஸோ இது வந்து திரையுலகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் சிரிக்க வச்சவர் விவேக். ஸோ இன்றைக்கி அவர் வந்து இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ திரையுலகத்தில் இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ் ஆகட்டும், ஹீரோயின்ஸ் ஆகட்டும், யாராலையுமே வந்து இதை நம்ப முடியல. ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு எல்லாருக்குமே வந்து இது ஷாக்கிங்கான ஒரு நியூஸ். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு நீண்ட நாள் ஆசை அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கு. பட் அது நிறைவேறாமையே வந்து தவறிட்டாங்க. ஆக்சுவலாக அது வந்து என்ன ஆசை அப்படின்னா, இவர் வந்து இது வரைக்கும் லீடில் இருக்க எல்லா ஹீரோஸ் கூடயும் ஹீரோயின்ஸ் கூடயும் வந்து ஆக்ட் பண்ணிட்டாங்க. பட் ஒரே ஒருத்தர் கூட மட்டும் ஆக்ட் பண்ணவே இல்லை. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன். ஸோ கமல்ஹாசன் கூட மட்டும் நான் ஆக்ட் பண்ணிட்டேன்னா என்னுடைய எல்லா ஆசையுமே நிறைவேறின மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இவர் ரீசெண்டாக கூட சொல்லியிருந்தார். பட் இப்போது கமல்ஹாசன் கூட இந்தியன் 2ல் வந்து ஆக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் இந்த சிச்சுவேஷனில் அது முழுமையடையாமையே வந்து அவர் தவறிட்டாங்க. ஸோ இது வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயந்தான். ஸோ இருந்தாலுமே கூட ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் ஷோட்னே பேட் நியூஸ், விவேக் சார் இருந்துட்டார். ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சதோடு சிந்திக்க வச்ச ஒரு கலைஞரில் விவேக் சார் ரொம்ப 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 முக்கியமானவர். அப்புறம் இந்த செடி கன்று நடுறதில் அப்துல் கலாம் சாரோட வழிகாட்டியா இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள், அவரோட காமெடி அவரோட காமெடியில் வேறு லெவலில் இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச காமெடியன். நம்ம எல்லாரையும் கவலை மறந்து சிரிக்க வச்சிருக்கவர் இன்னைக்கு இல்லை. மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அவங்க குடும்பத்துக்கு இந்த இழப்பை தப்பிக்கக்கூடிய இந்த சக்தியை நானும் கொடுக்கணும். இட்ஸ் இஸ் அ வெரி சேட் நியூஸ். அண்ட் கலைத்துறைக்கு இது மிகப்பெரிய இழப்பு. வாட் டு சே, இதுதான் வாழ்க்கை. நாளைக்குங்கிற வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. இட்ஸ் வெரி சேட். மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ். தேங்க்யூ.